வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங் வந்து பீட் எஃபெக்டோட எப்படி வந்து சிம்பிளாக மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் இப்போ இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். மேலே இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரீசெட் வந்து இந்த வீடியோக்கான எல்லா மெட்டீரியலுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ ஆகாமல் டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா மெட்டீரியல்ஸ் வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுங்கள். கைன்மாஸ்டருக்குள்ளே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ சொல்கிற ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ வந்து பர்ஃபெக்டாக வரும். இப்போ ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆன வாட்டி இதில் நான் சொல்கிற செட்டிங்ஸை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இமேஜுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக கொடுத்துருப்பேன். ஆடியோ இருக்கும், பட் மேலே இமேஜஸ் எதுவுமே இருக்காது, அது எல்லாமே பிளாக்காக தான் இருக்கும். நான் கரெக்டாக கட் பண்ணி அந்த பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து எதையுமே வந்துட்டு மாற்றி வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு ரீப்ளேஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ண வாட்டி அது ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகலை அப்படின்னா ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோஸ் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் தேவை உங்கள் ஃபோட்டோஸ்க்கு அப்படின்னாலையும் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ரீப்ளேஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்பயுமே அது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கவர் ஆகிருக்கான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க எல்லா பிளாக் இமேஜ்லையுமே அதே மாதிரி ஃபோட்டோஸ் வந்து இப்போ செட் பண்ணுங்கள். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃப்ரேம்லேயுமே கரெக்டாக வந்து ஃபோட்டோ செட் பண்ணிட்டேன். அதே மாதிரி எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக ஃபேஸ் வந்து எல்லாத்துலேயும் தெரியுதா அப்படின்ட்டு. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துடுங்க. ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுன்னா கூட இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸை கூட நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது யுவர் சாய்ஸ் தான். ஸோ கலர் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போது டிக் ஐக்கானை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாஷ் வீடியோ மாதிரி வந்து ஒரு 2 செகண்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அதுதான் மெயின் வீடியோ. ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையும் அதே செட் பண்ணும். இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த ஸ்ப்ளாஷ் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்த வீடியோவை நெக்ஸ்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த டூப்ளிகேட் எடுத்தது அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு செகண்ட் ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதுவும் உங்களுக்கு கரெக்டாக இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி தான் டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்துகிட்டு கரெக்டாக அதே மாதிரி வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ கிட்ட ஆட் பண்ணுங்கள். பேலன்ஸ் இருக்க எல்லா ஃபோட்டோஸ்கிட்டையுமே அதே மாதிரி தான் அதை டூப்ளிகேட் எடுத்து ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துல எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து டூப்ளிகேட் எடுத்து ஒவ்வொரு ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துலையுமே அதை வந்து செட் பண்ணிவிட்டேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். கரெக்டாக நம்ம ஆட் பண்ண பீட் எஃபெக்ட்டுக்கும் அந்த ஸ்ப்ளாஷுக்கும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ பர்ஃபெக்டாக வந்தவங்களும் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. So thank you for watching this video.